விருச்சிக ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். விரையாதிபதி களத்திரஸ்தானாதிபதி தசமஸ்தானத்துக்கு வந்திருக்கார். கூட ஒர்க் பண்ணுறவங்களால் சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பயப்படாதீங்க. ஏன் அப்படின்னா, உங்களுடைய 2ஆம் வீட்டதிபதி உச்சம். 2ஆம் வீட்டதிபதி உச்சமாக இருக்கிறதுனால பிரச்சனை பண்ணக்கூடிய நபர்களை பேசியே ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. உங்கள் பேச்சுக்கு மயங்காதார் யாரும் கிடையாது. மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி நீங்கள் எதை பேசினாலும் நம்புவாங்க. எதை பேசினாலும் சரி. நீங்கள் சொல்கிறது பொய்ன்னு தெரியும் அவனுக்கு, ஆனால் அழகாக சொல்கிறாயா, என்ன அழகாக பேசுகிறான் பாரியா. இவங்க பேசுகிறதுக்கே நம்ம இவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கணும். இவங்க பேசுகிற வார்த்தைகள் பாருங்கள் எவ்வளோ நளினமாக இருக்குது, எவ்வளோ எக்ஸாம்பிளோட குட்டி குட்டி கதை சொல்கிறாரு. இப்படியெல்லாம் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்களே தவிர நீங்கள் சொல்கிற பொய்யை நம்புவாங்க. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருக்கீங்க. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ்க்கு வேலை போகாது, ஆனால் ஆஃபீஸில் வேலையில் நீங்கள் லீவ் எடுத்து ஒரு டெம்பரவரி பிரேக் எடுத்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செலவுகளை குறைப்பதற்கான நேரம் இது, கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நேரம் இது. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாயின் பார்வையில் சுக்கிரன் வருதுனால கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்களிலோ வேலை சார்ந்த விஷயங்களிலோ இருந்த பிரச்சனைகளை தீர்க்கும் சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா லீவ் போட்டுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம். ஏதாவது என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்திலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணையின் தாயாரின் ஆரோக்கியத்திலும் சரி சற்று கவனம் கொள்வது நல்லது. உங்களுக்கு பிரச்சனை பெருசாக இல்லை, ஆனால் உங்கள் கணவரோ இல்லை உங்கள் மனைவியோ, உங்கள் மாமியார், உங்கள் கணவருடைய தாயார் இல்லை மனைவியுடைய தாயார், அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் சற்று பயத்தை ஏற்படுத்தும், கவலையை ஏற்படுத்தும், அனாவசிய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுடைய மாமியாருக்கும் மனஸ்தாபம் வரக்கூடிய வகையிலும் இருக்குது. அதனால் உங்கள் வாழ்க்கை துணை கோபமாக பேசும்பொழுது உங்கள் மாமியார் இன்னும் அதிகமாக எரிச்சலில் பேசுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் பங்கெடுக்காமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இது பிரச்சனைகள்லாம் காரணம் நீதான்ட்டு உங்கள் பேரில் கை காட்டுவாங்க. அதனால் கவனமாக இருங்க. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குழந்தைகள்கிட்ட போகிறீங்க அப்படின்னா உங்கள் கணவரோ மனைவியோ என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு போயிடுங்க. எனக்கு அதில் தலையிடலை, நீ என்ன பண்ணுறியோ சொல்லு, நான் கேட்குறேன். அதாவது நீங்கள் சப்மிஸாக போகிறது நல்லது. சப்மிசிவாக போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை நான் சொல்கிறதா நீ கேட்கணும்னு சொன்னீங்கன்னா தான் பிரச்சனை வருது. கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள், ஏதாவது ஒரு அவுட்டிங், ஹில் ஸ்டேஷன் போகிறது, ஏதாவது ஒரு ட்ராவல், ஏதாவது ஒரு ரீசனுக்காக, ஒரு ஃபங்க்ஷனுக்காக, ஒரு மேரேஜுக்காக வெளியூர் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஃபீஸில் லீவ் போட்டுட்டு போவீங்க. அது ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு வாரமாக இருக்கலாம், ஒரு மாதமாகவும் இருக்கலாம். அலைச்சல் வெளியூர் பிரயாணங்களால் சந்தோஷம் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்கும். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானாதிபதியான சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துக்கு வராரு, குருவோடு இணைகிறார் ஜூலை 15 தேதிக்கு மேலே. உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய மாற்றங்கள் ஏற்படும், புதிய முதலீடுகள் கிடைக்கும். முடிஞ்சதுன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலை சென்று வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நிதானமான செயல்பாடுகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நிரந்தர வெற்றிகள் ஏற்படும். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சினா என்ன சார் அப்படின்னா, சுக்கிரன் முக்கியமான கிரகம். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்துட்டார்னா குருவுடைய பாதகமான செயல்பாடுகளோ சனியின் பாதகமான செயல்பாடுகளோ அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருந்துட்டார்னா பிரச்சனை இல்லை. சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள், ஜாதகத்தில் இருக்கக்கூடாத இடங்கள் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 6ஆம் இடம் கூட பரவாயில்ல, ஆனால் 7ஆம் இடத்துல கம்பல்சரியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி 10ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடாது. இந்த 6, 7, 10, 12 இந்த இடங்களில் சுக்கிரன் இருந்தார்னா உங்களுக்கு தேவையில்லாத சில குழப்பங்கள் ஏற்படும். 6ஆம் இடத்துல இருந்தானா செய்யாத தப்புக்கு, அதாவது பலிகடா ஆக்கப்படுவீர்கள். யூ வில் பி மேட் தி ஸ்கேப் கோட்.
பலிகடா ஆக்கப்படுவீர்கள். யாரோ பண்ண தப்புக்கு நீங்கள் பலிகடா. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தார்னா லக்னத்திலேருந்து 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்தில் களத்திர காரகன் இருந்தால் களத்திர பாவம் கெட்டு போகும். அதாவது திருமண வாழ்க்கை கெட்டு போகும். இது திருமண வாழ்க்கை மட்டும் கிடையாது. நம்ம யார் கூட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அவன் ஏதாவது ஒரு தப்பு சொல்லிட்டு நம்மளை குற்றவாளி ஆக்கிட்டு அவன் தப்பிச்சு போயிடுவான். அதாவது காரகோ பாவனாஸ்தி. சுக்கிரன் களத்திர காரகன் களத்திர ஸ்தானத்தில் இருந்தால் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும். ஒன்றா உங்கள் கணவரோ மனைவியோ உங்களை விட்டு போவாங்க, இல்லை அவங்களுக்கு வேறு தொடர்பு ஏற்படும், இல்லை உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துவாங்க, அவமானப்படுத்துறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஓரளவுக்கு உண்மை. ஆனால் அதே சமயம் சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்துட்டார்னு வச்சுக்கோங்க, உங்களை மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காது. அதுவும் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால் ரகசிய விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். ரகசியம்னா என்ன? யாருக்கும் தெரியாமல் சில விஷயங்களை பண்ணுவீங்க. உங்ககிட்ட ரகசியம் நிறையா இருக்கும், மறைக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். ஆனால் சில பேர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இவன் எல்லாத்தையும் வளர்றான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்ககிட்ட ரகசியம் நிறையா இருக்குது. அதுவும் இந்த கட்டிலறை சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால். இந்த சுக்கிர பயிற்சி கோச்சார ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும்னா இதே பலன்கள் தான் கொடுக்கும். ஆனால் அதனுடைய வீரியம் குறைவாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து. இப்போ இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னா 27 நாளைக்கு ஒரு தடவை நடக்கும். 25 to 30 டேஸ்க்குள்ளார. ஏன்னா அவர் வந்து ஷார்ட் டேர்ம் டியூரேஷனில் ட்ராவல் பண்ணுவார். சுக்கிரன் சந்திரன் எப்படி நாள் கிரகம்னு சொல்கிறோமோ, சுக்கிரன் வந்து மாதாந்திர கிரகம். 25லேருந்து 30 நாளுக்குள்ளார ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போயிடுவார். இப்போ சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னா கடக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜூலை 4ஆம் தேதி என்று சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே எத்தனை நாள் இருப்பார்? ஜூலை 4ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 27 டேஸ் தான் இந்த சுக்கிரன் வந்து சிம்ம ராசியில் இருப்பார். அவர் கன்னி ராசிக்கு போகும்பொழுது அது நீச்சஸ்தானம், அதனால் பவர் இல்லாமல் இருக்கும். நம்ம பூமிக்கு தொலைவில் போயிடுவார். அதனால் சுக்கிரனுடைய அந்த லைட் ரேஸ் ஒன்று நமக்கு கிடைக்கிறது வந்து கம்மியாக இருக்கும். இதை எப்படி நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னா, ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில சமயம் ஒரு கிரகம் வந்து நல்ல ஒரு பிளானட் வந்து ஒரு ஸ்டார் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதுக்கு பேர் வந்து ஏர்லி மார்னிங் வீனஸ்னு சொல்லுவாங்க, வெடியற்காலை சுக்கிரன்னு சொல்லுவாங்க. அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் சில சமயம் அது சாயந்தரம் 6:30 மணி 7 மணிக்கு மேலேயும் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூரியன்லேருந்து அவர் எங்கே இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 4ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். சுக்கிரனுக்கு சூரியன் எதிரி, அதனால் அசுரகுரு சுக்கிரன். சூரியன் வந்து தேவர்களுக்கு தேவகணம். அதனால் இந்த காம்பினேஷன் வந்து இருக்கிற இடம் எதிரியோட வீட்டில் இருக்கார். ஆனாலுமே அவருடைய பார்வை பலம் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு அதிக லாபத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் அப்படிங்கிறது நம்மளோட பிரார்த்தனை. ஆனால் அதுக்கு உங்கள் ஜாதகம் ஒத்துழைக்கணும். அந்த ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய லக்கி ஸ்டோனையும் அதை அணிஞ்சுக்கிறதுனால, இப்போ சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கெடுபலனை தருவார், சில லக்னத்துக்கு சுக்கிரன் கெடுபலனை தருவார். அந்த மாதிரி ஜாதகத்துக்கு கூட நல்ல லக்னத்துக்கு யோகாதிபதி கிரகங்களுடைய கல்லை அணிவதன் மூலமாக, லக்கி ஸ்டோனை அணிவதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி செவ்வாய் பயிற்சி பாதிப்புகள் உங்களை பெரிதாக பாதிக்காமல் இருப்பதற்கு இந்த கிரகங்களுடைய கற்கள் துணை இருக்கும். இது அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன். நான் எதுக்கும் வந்து இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. இந்த ஜோசியம்ங்கிறது வந்து முன்னோர்கள் சொன்னதை நாம் அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறது தான் நம்ம வேலையை தவிர என்னுடைய அறிவை இங்கே பயன்படுத்தி எதுவுமே பேச முடியாது. அதனால் இந்த சுக்கிர பயிற்சிக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள், இனி வரக்கூடிய சுக்கிர பயிற்சியில் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்றார் போல் உங்களுடைய ஜாதகத்துக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கான அதிர்ஷ்ட கற்களை அணிவதன் மூலமாகவும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.